ஆனால் லாஸ்ட் பெஞ்சில் உட்காந்துருக்கேன். தேசா படித்தாங்க முன்னாடி போயிட்டா நான் பின்னால் படித்து ஸ்ட்ராங் ஆரம்பிச்சிட்டேன். பல்கலைக்கழகமாகவே ஒரே பயணில் தான் வரணும். அவ்வளோ பிரச்சனைகளுக்கு இடையில ஏற்பட்ட அரசு முடிவுகளால் இப்போது அண்ணாமலை பல்கலைக்கழகம் ஒரு பயத்துடன் தரக்கூடிய அப்ப மாணவர்கள் தைரியத்து வந்தார்கள். மையமாக அண்ணாமலை பல்கலைக்கழகம் சிதம்பரம் இப்போட ஒரு புது படம் படத்துங்க பராசக்தி. இந்த படம் பார்க்கும்போது நாங்கெல்லாம் போராடிய காலம் போராட்டத்தை நேற்று மாணவர் போட்டு நாங்கள் சட்டக்கல்லூரி மாணவர்களை படிக்கும்போது இரவு 12 மணிக்கு நாங்கள் போராட்டம் பண்ணோம். ஈழத்தமிழர்களுக்கு ஆதரவாக 12 மணிக்கு நாங்கள் கல்லூரியிலேருந்து மவுண்ட் ரோடு அண்ணா சாலை குறிப்பாக மவுண்ட் ரோடு அண்ணா சாலை ஆக அந்த உணர்வு உணர்ச்சிகள் இருந்த காரணத்தால் அப்போது அந்த போராட்டம் அப்போது வெற்றியமாக ஒரு திடீரென்று முடிவெடுக்கப்பட்டு மாணவர்களாக இருந்து அந்த திடீரென்று விட்டு கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான மாணவர்கள் இளைய சமுதாயம் அப்போது அந்த ஈழ தமிழர்களுக்காக நாங்கள் போராடினோம். ஆக பல போராட்டங்கள் சிலை செல்வோம். சட்ட எதிர்ப்பு அந்த படத்தை பார்க்கும்போது அந்த உணர்வுகள் எங்களுக்கு அந்த படத்தை பராசக்தி ஒரு படத்தை பார்க்கும்போது அது அந்த அளவுக்கு அந்த உணர்வுகள் சட்ட எதிர்ப்பு போராட்டம். நாங்கள் 48 நாள் உள்ள சிறையில இருந்தோம். ஆனால் அப்பெல்லாம் எம்எல்ஏ ஆகணும் மந்திரி ஆகணும் கனவு இல்லை. அந்த உணர்ச்சி பிறகு அந்த உணர்வு அதை சட்ட எதிர்ப்பு போராட்டத்தின் மூலமாக நாங்கள் கைது செய்யப்பட்டு சிறை சென்று 48 நாட்கள் சிறையில் இருந்தோம். ஆக இந்த சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகம் ஒரு நினைவு இல்லமாக அமைந்திருக்கிறது. எங்க அப்பா என்ன இங்கே படிக்க வைக்கல. அது இங்க படிச்சா நான் அரசியல் ஆயிடுவேன். விடுபேட்டை கொண்டு மயிலாடுதுறை திருச்சியில பியூசி படித்தேன். இந்த டிகிரி பூட்டி கொடுப்போம். நாளைக்கு கிராமத்தில் இருப்போம். இந்த கிராமத்தில் படித்தேன். ஆக அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் படிச்சிருந்தாங்க. அப்போ இன்னும் கொஞ்சம் ட்ரைனிங் கொடுத்துருக்கோம். நான் சென்னை சட்டக்கல்லூரி படித்த காரணத்தால் அங்கே அது போல உணர்வுகள் ஆக எப்படி இருந்தாலும் உணர்வு அண்ணாமலை பல்கலைக்கழகத்தை படித்தா அந்த அரசியல்வாதி ஆயிடுவது எங்கள் அப்பா தஞ்சாவூரில் படிக்க வச்சா, பூண்டியில் படிக்க வச்சா. இருந்தாலும் தலைவெடுத்து இங்கே அரசியல் ஆகணும் இருந்தோம். அது சொன்னார் சின்ன சொன்னார். ஆனால் லாஸ்ட் பெஞ்சில் உட்காந்துருப்போம். முன்பாங்க பெஞ்சில் உட்காந்தாலும் பெரிய இருப்பாங்க. நாங்கள் லாஸ்ட் பெஞ்ச் இருந்தாலும் கொஞ்சம் பட்டு உணர்வு. தேசா படித்தவங்க முன்னாடி போயிட்டா நான் பின்னால் படித்த ஸ்ட்ராங் ஆரம்பிச்சேன். நான் ஸ்ட்ராங் ஆரம்பித்தேன். அதான் படிப்பில் படிச்சுட்டோம். வெளியில் நானும் அட்டவுக்கு எல்லாம் என் கூட படித்தவங்க டிகிரி 10ஆவது படித்தவங்க 11th படித்தவங்கன்னா டிகிரி பிஜி முடியும். நான் அப்போதான் யூஜி போகிறேன். எவ்வளோ கஷ்டம் மனசில் எவ்வளோ கஷ்டம் இருக்கும். நமக்கு விஜயத்தை அதிகமாக இருப்பாங்க. மனசு கஷ்டம் இருந்தாலும் அந்த முயற்சியில் அதை முடிச்சு டிகிரி படித்தோம். டிகிரி படித்த பிறகு நான் என்ன படி வரணும் டிகிரியா அதுக்காகவே பிஎல் படிக்க போகிறேன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.